வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 4 மின்னோட்டவியல் ரோமன் 9 உள்ள கணக்குகள் 2வது கணக்கு பார்க்க போறோம். 100 வாட் மின்னழுத்த மின்திறன் உள்ள ஒரு மின்விளக்கு தினமும் 5 மணி நேரம் பயன்படுத்துகிறது. அதாவது 100 வாட்ஸ் பல்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு 5 மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பல்பு தான். இது போல 4 60 வாட் மின்விளக்கு தினமும் 5 மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது. இதே மாதிரி ஒரு வீட்டில் 4 60 வாட்ஸ் பல்பு தினமும் 5 மணி நேரம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் ஜனவரி மாதத்தில் நுகரப்பட்ட மின்னழுத்த ஆற்றலை கிலோவாட் மணி அலகில் கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜனவரி மாதத்தில் ஃபுல்லாக இந்த 2 பல்பையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். சரியா? ஜனவரி மாதம் ஃபுல்லாக பயன்படுத்தப்படுறது அதோட மின் அழுத்த ஆற்றலை கேட்டிருக்காங்க. ஆற்றல் என்னன்னு கேட்காங்க. சரியா? மின்னழுத்த ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். ஒரு ஜனவரி மாதத்துக்கு எத்தனை நாட்கள்ங்கிறது தெரியணும். சரியா? இப்போ 31 நாட்கள் தான் ஜனவரி மாதத்துக்கு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த 100 வாட் அப்படிங்கிறது மின்திறன் அப்படின்னு எழுதணும். சரியா? மின் விளக்கு ஒரே ஒரு மின் விளக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஒரு மின் விளக்கு அதோட வாட் எவ்வளவு 100 வாட். அப்புறம் மின்திறன் 100 வாட்டுங்கிறது என்னது மின்திறன். மின்திறன் அப்படிங்கிறது எவ்வளவு 100 வாட். சரியா? மின் விளக்கின் எண்ணிக்கை தெரியும்ல. எவ்வளவு விளக்கு தான் இருக்கு மின் விளக்கு 100 வாட்ல ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கு. சரியா? எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்துதோம் அப்படிங்கிறது தெரியும்ல. நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். சரியா? 5 மணி நேரம் ஜனவரி மாதம் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கோம். அப்போ ஜனவரிங்கிறது எத்தனை நாட்கள் 31 நாட்கள். அப்படின்னா மின்னழுத்த ஆற்றல்னு எழுதுங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் தீர்வுன்னு போட்டு எழுதுங்க. தீர்வுன்னு போட்டு மின்னழுத்த ஆற்றல். சரியா? மின்னழுத்த ஆற்றல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திறன். அதாவது மின்திறன் இன்டு நேரம். சரியா? மின்திறன் எவ்வளோன்னு பாருங்க. மின்திறன்கிறது 100 வாட்டு ஒரு பல்பு. இப்போ ஒரு பல்பு தான் எடுத்திருக்கோம். 100 வாட் பல்பு. இப்போ அதோட மின்திறன் எவ்வளவு 100 இன்டு நேரம். 5 மணி நேரம் பயன்படுத்துதோம். எத்தனை நாட்கள் பயன்படுத்தியிருக்கோம் 31 நாட்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பல்பு தான். பல்போட எண்ணிக்கை என்னது 1 தான். அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த 100 இன்ட்டு 5 500. சரியா? 31 இன்ட்டு 1 31. சரியா? இப்போ 5 மட்டும் பெருக்குங்க 31. இப்போ 5 31 155. 2 சைவரை அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இது வாட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாற்றணும் கிலோ வாட்டில் மாற்றணும். கிலோ வாட்டாக மாற்றணும்னா இது 1000ஆல் என்ன செய்யணும் வகுத்தா வாட்டுங்கிறது கிலோ வாட்டாக மாறிடும். 1000ஆல் வகுத்தா இங்கே டெசிமல் இருக்கும். 3 ஜீரோ இருக்கிறதுனால 3 ஸ்தானம் கழித்து டெசிமலை நகர்த்தணும். இப்போ 1 2 3. அப்படின்னா 15.500 போடணும். நமக்கு தேவையில்லை. இதுக்கு அங்கிட்டு ஜீரோ தேவையில்ல. அதனால 15.5ன்னு வச்சா போதும். வாட்டுங்கிறது என்னதான் மாறிடும் கிலோ வாட்டாக மாறிடும். கிலோ வாட். சரியா? அடுத்து பாருங்க 100 வாட் மின் பல்பு தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்கணும் 60 வாட் மின் பல்பு. மின் விளக்குன்னு எழுதிக்கோங்க. விளக்கு. சரியா? மின் விளக்கோட எண்ணிக்கை எத்தனை இருக்கு 4 இருக்கு. 4ஐயும் 5 மணி நேரம் நம்ம பயன்படுத்துகிறோம். 4ஐயும். சரியா? இப்போ 5 மணி நேரம் பயன்படுத்துகிறோம் 4ஐயும். இப்போ மின்னழுத்த ஆற்றல் பார்க்கலாமா? மின்னழுத்த ஆற்றல் எழுதிக்கோங்க. ஆற்றல் என்ன ஃபார்முலா மின்திறன் இல்லை திறன் கூட எழுதிக்கலாம். மின்திறன் இன்டு எனது நேரம். சரியா?
இப்போ மின் திறன்கிறது என்ன தெரியும்? 60 வாட்டு. 60 வாட்டு. நேரங்கிறது எவ்வளோ நேரம் பயன்படுத்துதோம்? 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்துதோம். சரியா? எத்தனை நாட்கள்? ஒரு மாதம் ஃபுல்லா பயன்படுத்துதோம். 31 நாட்கள் பயன்படுத்துதோம். எத்தனை பல்ப்பு? அதை போடணும்ல, 4 பல்ப்பை போடுதோம். 4 பல்ப்பு. சரியா? இப்போ 60 5 எவ்வளவு? 300. 31 நாளா எவ்வளோன்னு பார்க்கணும். 124. சரியா? இப்போ இந்த 3ஐயும் 124ஐயும் பெருக்குங்க. 124 × 3. முன்னாங்க 12க்கு 2 மீதி 1. 3 2 6, 6 1 7, 3 1 3 தான். சரியா? 372. 372. இந்த 2 சைவரை போட்டுக்கலாமா? அடுத்து 2 சைவரை போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இது வாட்டில் இருக்கு. நம்ம கிலோ வாட்டா மாற்றினா எதால் வகுக்கணும்? 1000ஆல் வகுக்கணும். இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த 3 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும். அப்போ 37.200 வரும். இந்த ஜீரோங்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போ கிலோ வாட்டுன்னு எழுதினா போதும். வாட் என்னதான் மாற்றிட்டோம்? கிலோ வாட்டாக மாற்றிட்டோம். சரியா? இப்போ 2 பல்ப்பையும் நம்ம பயன்படுத்திட்டோம். அதோட மின்னழுத்த ஆற்றலை கண்டுபிடிச்சிட்டோம். 2ஐயும் நம்ம கூட்டினா தான் ஒரு வீட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள மின் ஆற்றலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் மொத்த மின்னழுத்த ஆற்றல் போட்டுக்கலாமா? ஜனவரி மாதத்தில் பயன்படுத்தப்பட்ட மொத்த மின்னழுத்த ஆற்றல் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 15.5 கிலோவாட். அதை எழுதிக்கோங்க. 15.5, அதாவது 100 வாட்ஸ் பல்ப்பு. ஒரே ஒரு பல்ப்பை ஒரு மாதம் ஃபுல்லாக எரிக்கிறதுனால. அடுத்து பாருங்க 37.2. இது 60 வாட்ஸ் பல்ப்பை ஒரு மாதம் ஃபுல்லாக 4 பல்ப்பை எரிக்கிறதுனால இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கி. சரியா? இது 2ஐயும் நம்ம கூட்டணும். இது எப்படி கூட்டலாம்? 37.2 15.5. சரியா? இது 2ஐயும் கூட்டினா 7. இதுக்கு அடுத்து புள்ளி இருக்கு, புள்ளி அப்படி வச்சுக்கோங்க. 5 7ஐயும் கூட்டினா 2. சரியா? மீதி சரி 5 7ஐயும் கூட்டினா 12. 12க்கு 2 மீதி 1. இப்போ 1 + 3 4. 4 + 1 5. எவ்வளோ கிடைக்கி? 52.7. கண்டிப்பாக என்ன போட்டணும்? கிலோ வாட் எழுதிடணும். கிலோ வாட். சிம்பிளாக எழுதினாலும் சரி, தமிழில் எழுதினாலும் சரி, ஆங்கிலத்தில் எழுதினாலும் சரி. இதுதான் என்னது? ஜனவரி மாதத்தில் நுகரப்பட்ட மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறத எழுதிடலாம். ஜனவரி மாதத்தில் நுகரப்பட்ட மின்னழுத்த ஆற்றல்.